சொல்லுங்க. புல்டோசர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் இல்லீகலாக இவங்க போய் இடிக்கிறாங்க. அலகாபாத்துக்குன்னு தனியாக வந்து சிஎம்டிஏக்கு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மெட்ரோபாலிட்டியன் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக போகிறாங்கன்னு பல்வேறு பண்டிலான வழக்குகள் உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக இருக்குது. மற்ற அரசுகள் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இடிக்க போகிறதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை சொன்னதையெல்லாம் ஒரு வாதமாக வைத்து பேசக்கூடிய அளவுக்கு சார் வந்து ஃபேக்சுவலாக பேசக்கூடியவர். அண்ணாமலை தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு கிறிஸ்தவர்கள் தான் சொன்னார்கள் என்று ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுத்து வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று அண்ணாமலை போட்டிருக்கிறதுக்கு ஸ்டே இப்போ வந்திருக்குது. அவர் மேலே இங்கே எஃப்ஐஆர் போடணும். குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கு வந்து குவாஷ் கேட்டு வரும் பொழுது கீழமை நீதிமன்றத்தில் இதை விசாரித்த விதம் அருமையாக இருக்கிறது. அண்ணாமலை மேலே கண்டிப்பாக வழக்கு இருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்னது. தேவரையா மீது அப்பட்டமாக பொய்யை சுமத்தி மதநம்பிக்கை இல்லாதவர்கள் நான் வெட்டுவேன், ரத்தத்தை ஓட்டுவேன் என்று முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு. தேவரையா மீது இல்ல, அண்ணாதுரை ஐயா மீதுன்னு சொல்லுங்க. அதுல வேணா கருத்து இருக்கு. சொன்னது தேவரையான்னு பொய் என்று நிரூபிக்கப்பட்டு எக்ஸ்போஸ் ஆனவர் அண்ணாமலை. அரியலூர் மாணவ விவகாரத்தில் அவர் டாக்டர் வியூ தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி என்சிபிசிஆர் வந்து இதுல கன்வர்ஷன் ஆங்கிலே இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியது அண்ணாமலை. அவர் பேசியதெல்லாம் இந்திரா காந்திக்கு ஒரு ஃபிளைட் இருந்துச்சுன்னு சொல்லி வரலாற்று தரவுகள் இல்லாமல் இப்படி அபாண்டமாக இவ்வளவு பெரிய தலைவர்கள் மீது பொய் சுவத்தும் அவதூறை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல நீங்க இந்த தலைப்பு என்பது ஏன் வரலாற்று பூர்வமாக அவசியத்தை பெறுகிறது சொன்னால், சர்வாதிகாரிகளுக்கு வரலாறு பூராமே இது வந்து ஒரு பழக்கம். ஒருத்தர் சர்வாதிகாரியா ஒரே நாள்ல மாறிட மாட்டார். அதை நோக்கி போவாங்க. நீங்க ஏற்கனவே அந்த கொஸ்டின் தான் எல்லா விருந்தினர்கிட்டையும் வச்சுக்கிட்டு வர்றீங்க. வந்துருச்சா, ஏன் மக்கள் கொந்தளிக்கல? அப்ப மக்கள் கொந்தளிச்சிருக்கணுமே. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, மக்கள் கொந்தளிப்பு ஆரம்பிச்சு ஒரு காலம் நீங்க கவுந்து போடுற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்க. சர்வாதிகாரிகளும் அதை சீக்கிரம் உணர மாட்டாங்கன்னு முன்னர் பேசின எல்லாரும் பெரியவங்களா சொல்லிட்டாங்க. இன்னொன்று, அப்படி கவர்ந்த பிறகு நாட்டில் ஒன்றும் மிச்சம் இருக்காது. அதுக்கு முன்னால் தான் கத்தணும். அது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் மினிஸ்டர் இருக்கார் தோசஞ்சின்னு. அவர் ஒரு ஆர்டிகல் நான் படிச்சிருக்கோம், சூப்பராக எழுதியிருந்தார். இந்தியாவில் வந்து திங்ஸ் ஹேவ் கம் டு சச் எ டேஞ்சரஸ் பாஸ், மியர் டிஸ்அக்ரிமெண்ட் வித் தி கவர்மெண்ட் வுட் பி கன்சிடர்ட் அஸ் ட்ரெசன். ரொம்ப அருமையான வார்த்தையில் அவர் சொன்னார். நீங்கள் அரசோடு ஒத்து போகவில்லை, அரசுடைய கருத்தை நீங்கள் எதிர்ப்பீர்களே ஆனால் அது தேச துரோகமாக பார்க்கப்படும். இதுதான் சார் ஜனநாயகத்தில் ஆபத்தான. இந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இதுதான் இப்ப கனடால இருக்கிறத மேற்கோள் காட்டுறீங்கல்ல, இதையெல்லாம் தான் அவங்க உதாரணம் சொல்றாங்க. கனடால இருந்து, அமெரிக்கால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து வரக்கூடியதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஈவன் ஜெய்சங்கர் அதை சொல்றாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர். நீங்க போய் அமெரிக்கால போய் ஓட்டு கேட்பீங்க ட்ரம்ப்புக்கு, அதுக்கு பேர் ரொம்ப சரி இருங்க. ரொம்ப நான் என்ன சொல்றேன், விட்டுருங்க, அவர் சொன்னதே விட்டுருங்க. இங்க பிரச்சனை அதுதான் சொல்ல வர்றேன். அதாவது நீங்க அரசினுடைய திட்டத்தை, அரசை நடத்தக்கூடிய நரேந்திர மோடியை, அமித்ஷாவை குறை சொல்வது தேசத்திற்கு எதிராக எப்படி ஆகும்? ஆன்டி இன்கம்பன்சியில் நேற்று முளைத்த காளான் சார். காங்கிரஸ் என்பது இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி சார். நீங்க அப்படி நேத்து வந்துட்டு ஆன்டி இன்கம்பன்சிக்கு அகைன்ஸ்டா வந்து முளைச்சிட்டு உங்களை எதிர்த்து பேசுவது அல்லது உங்கள் ஆட்சியை குறை சொல்வது. அப்பதான் சார் சொன்னார், பட்டியலிட்டு ஒவ்வொரு குறையாக. இதில் எந்த குறையை எதிர்த்து பேசுவது அரசின் ஸ்திரத்தன்மையை அல்ல, தேசத்தின் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு, மலைக்கு மடுக்குமான வித்தியாசம் இருக்கு. அரசின் ஸ்திரத்தன்மையை எதிர்த்து பேசுவது என்பது ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்திலேயே உயர்ந்த ஜனநாயகம் அதுதான். தேசத்தின் ஸ்திரத்தன்மையை எதிர்த்து மூச்சு விடுவது கூட அநீதி. சரிங்க, நீங்க இப்ப நாடாளுமன்றத்தை நடக்கவே விட மாட்டேங்கிறீங்க, பொழுதனைக்கும் கேள்வி கேட்கறீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, முதல் முறையா யூபிஏ கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது 17 மாநிலங்களோட பேர் இல்ல, இப்பயும் பேர் இல்ல. அப்ப எல்லாம் கொந்தளிக்காத நீங்க இப்ப மட்டும் இருங்க வரேன் உங்களுக்கு தான் கேட்கிறேன். இப்பயுமே பேர் இல்லாம தான் இருக்கு. இப்ப மட்டும் ஆந்திரா பீகாருக்கு கொடுத்துட்டாங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்லுவதெல்லாம் ஒரு முரணான இல்ல ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இல்லையான்னு கேட்கிறேன். 2 क्वेश्चन கேட்டீங்க. எப்போதுமே இப்படி வந்து நாடாளுமன்றத்தை முடக்கி கொண்டே இருந்தால், கூச்சலிட்டு கொண்டே இருந்தால், நான் திரும்பவும் சொல்கிறேன், அருண் ஜேட்லியுடைய வாதத்திலே சொல்லிடுறேன், when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic. இதுதான் உங்களுக்கு பதில். இது நான் சொல்லல, அருண் ஜேட்லி சொன்னது. ஒண்ணு இல்ல, ரெண்டாவது வரேன். இல்ல இதே சேர்த்தே சொல்லிருங்க. ஜேபி நட்டா கையெடுத்து கும்பிடுறாருங்க நாடாளுமன்றத்துல, கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு தாங்க நாங்க பதில் சொல்றேன்னு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க, கூச்சல் போடுறாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு நீங்க நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏனென்றால் நாங்க கேட்ட கேள்விக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு ஒரு பிரதமரை இழுத்து கொண்டு வந்து நிறுத்திய போது அந்த பிரதமர் கொடுத்த பதில் நாங்கள் பார்த்தோம் வரலாறுல. ஒரு ஸ்டேட் பத்திக்கிட்டு இருக்கு எவ்வளவு நாளா? 76 நாள் தேவைப்பட்டது, ஈவன் ஜஸ்ட் டு அட்ரஸ் தி இஷ்யூ, ஜஸ்ட் அந்த இஷ்யூவை பத்தி பேசுவதற்கு. பாராளுமன்றத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு உங்களை எதுக்கு கூட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எதிர்க்கட்சிக்கும் தெரியும். எதிர்க்கட்சி மக்கள் மணிப்பூர் 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 என்கிறார்கள். 1964 இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ், உடனே எல்லாரும் கோரஸா நோ கான்ஃபிடன்ஸ்.
இப்படி நீங்கள் கலாய்ப்பதற்கும் நக்கலடிப்பதற்கும் தான் பார்லிமெண்ட்டை பயன்படுத்திருக்கீங்க. அகைன் அருண்ஜேட்லி வார்த்தையில் வர்றேன், நீங்க இஷ்யூவை வந்து இக்னோர் பண்ணீங்கன்னா நாங்க அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னு அருண்ஜேட்லி சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ பிஜேபியினுடைய வார்த்தை. அப்ப அடுத்தது ஏங்க இந்த ஸ்டேட் பேர்ல தயவு செஞ்சு இந்த இஷ்யூடைய கோரை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அரசியலுக்காக நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஒரு 3 நண்பர் இருக்காங்க. நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் பேனர் வைப்பாங்க. ஆனால் எப்போதுமே என் பேர் வந்து ஒரு பேனரில் தான் இருக்கும். அப்படின்னா அந்த 2 பேர் என்றைக்குமே கேட்க மாட்டேன். அந்த ஒரு வாட்டி போடலைன்னா நான் கேட்பேன். அப்போ இதற்கு முன்னர் எல்லாம் அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டின் பெயரையும் திருக்குறளையும், ஏன்னா முதல்வருடைய அறிக்கையில் தெளிவா இருக்கு, திருக்குறளை புறக்கணித்ததை போன்றே தமிழ்நாட்டையும் புறக்கணிக்கிறது. நீங்க முன்னால மென்ஷன் பண்ணீங்க, இப்ப ஏன் பண்ணல அப்படிங்கிறது தான் முதன்மையான கேள்வி. அப்போ உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட. என்னன்னா தேர்தல் வருது, அரசியல் ஆதாயம் இருக்குன்னா ஒரு மாநிலத்தை கொஞ்சம் கொலாவி தூக்கி வச்சு பேசுவீங்க. ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு எங்க இது வரைக்கும் நம்மளால கால் பதிக்க முடியலங்கிற வேதனை உங்களுக்கு இருக்கு. அதனால தூக்கி வச்சு கொஞ்சம் கொலாவி பேசுவீங்க. தேர்தல் வரல அப்படின்னா உடனே அந்த மேட்டரை வந்து அப்படியே கீழே போட்டுருவீங்க. ஏன் இன்னொன்னு சொல்றேன், மக்கள் வந்து லாஸ்டா ஒண்ணே சொல்றேன், மக்கள் வந்து உங்களை ஏத்துக்கலையா? நீங்க எந்த நார்த் ஈஸ்ட பத்தி பேசுறீங்களோ, எந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பத்தி பேசுறீங்களோ, அதே காஷ்மீர்ல உங்களுடைய கட்சியின் பெயரால் கூட போட்டியிடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லாமல் தான் அப்னாதல்னு ஒரு ப்ராக்ஸி உருவாக்கி தேர்தலே போய் சந்திச்சிருக்கீங்க. அதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 5.0 இந்தியா கூட்டணியின் வாக்கு வந்து ஏறி இருக்குது. இவ்வளவு பண்ணீங்கல்ல, மக்கள் நிம்மதி காற்ற சுவாசிக்கிறாங்க, வளர்ச்சியை திங்குறாங்க, அப்படியே பயங்கரமா இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் ஏன் உங்களுக்கு -22.5 கடந்த தேர்தலை விட -22.5 ஏன் கீழே போனீங்க? லடாக்ல மக்கள் அப்படியே நிம்மதியை சுவாசிக்கிறாங்க, உயர்வை சுவாசிக்கிறாங்க, மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வை உணர்கிறார்கள் என்றால் -10.3 ஏன் நிக்கிறீங்க? கடந்த தேர்தலில் நீங்கள் வாங்கிய ஓட்டை விட இந்த முறை லடாக்ல -10.3, காங்கிரஸ் வாங்கி இருப்பது +10.8 இந்தியா கூட்டணி. அப்ப ஏன் தேர்தல் இருந்து நீங்க சொல்றீங்கல்ல, மக்களுடைய பிரதிபலிப்பு சார் இது. நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல பாருங்க, நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல அருணாச்சல பிரதேசல -18.1 காங்கிரஸ் 9.1 ஆக கூடி இருக்கிறது. அஸ்ஸாம்ல பாருங்க -1.6 காங்கிரஸ் 5.2 ஆக கூடி இருக்கிறது. என்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காட்ட முடியும். மக்கள் அதிருப்தியை காட்டிக்கிட்டு இருக்கும் போது நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, பயங்கரமா இருக்குது, நாடு எழுச்சியா போய்கிட்டு இருக்குன்னு மக்களை ஏமாத்திட்டு அடக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து புரட்சியாகவோ நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு எதிராகவோ அமைந்துவிடக் கூடாது என்று சுட்டிக்காட்டும் பொறுப்பான இடத்தில் எதிர்க்கட்சி இருக்கிறது. அதைத்தான் தொடர்ந்து செய்கிறோம். ஓகே, பாலச்சந்தர் சார் ஒரு வாதம் சொன்னாங்க பாருங்க, நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு எது எதிரானது என்றால் கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் வருது. வருடத்திற்கு 3200 என்று 32,000 பேர் கடந்த 10 ஆண்டுகளில் ஈராக்கில் உள்ள ஐசிஸ் ரீஜனுக்கு போய் இந்தியாவிலிருந்து 32,000 பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல கொஸ்டின் கேட்கப்படுது விஜிலா சத்யநாதன் எம்பியால. பென்னி பெஹனான் எம்பி கொஸ்டின் கேட்கிறார், இப்படி ஏதாவது தரவுகள் இருக்குதா, அதாவது லவ் ஜிஹாத் பண்ணி போறாங்கன்னு. 2 பேருடைய கொஸ்டினுக்கும் பார்லிமெண்ட் அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி பதில் சொல்லுது பார்லிமெண்ட்ல, there is no such thing called love jihad. Only 2 cases of interfaith marriage has been recorded, even that is been investigated by NIA. இதான் பதில். ஆனால் ஒரு பிரதம மந்திரி பிரச்சாரத்திற்கு செல்கிறார் கர்நாடகால, கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை நான் அனுமதித்தேன், அதை தடை செய்ய பார்க்கறாங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி 32,000 பேரை இந்தியா தான் சப்ளை பண்ணுது. நான் உயர்நீதிமன்றத்திலே மரியாதைக்குரிய ஜெகதீஷ் சந்திரா நீதிபதி அவர்களுடைய அமர்வுக்கு முன்னால் வாதிட்டேன். 50 நிமிடங்கள் டிவிஷன் பெஞ்சில் பேசும்போது சொன்னேன், திஸ் இஸ் லைக் கொஸ்டினிங் தி ஏபிள்ட் லீடர்ஷிப் ஆஃப் தி நேஷன். நான் தேசத்துக்காக நின்று கேட்டேன், இந்த திரைப்படத்தை நீங்கள் அனுமதிப்பது என்பது இந்தியா என்னமோ சார், அமெரிக்காவுடைய சிஐஏ அறிக்கையில் அப்படி இல்லை, இந்தியாவினுடைய உளவுத்துறை அமைப்பில் அப்படி இல்லை. 32,000 பேர் போயிட்டான்னு ஒரு பொய் புரட்ட படம் எடுத்துட்டு அன்கவரிங் தி ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன் தலைப்பு வைக்கிறான். அந்த திரைப்படம் வேண்டும் என்று மோடி பேசுகிறார். மோடி இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மைக்கு எதிரானவரா? அந்த திரைப்படம் வேண்டாம் என்று திமுகவும் காங்கிரசும் நினைத்தது. நாங்கள் ஸ்திரத்தன்மைக்கு எதிரானவர்களா? ஒரு பொய்யை புரட்டை டிடியில் அடுத்து தேர்தல் நெருங்கும் போது தூர்தர்ஷன்ல அதை வெளியிட்டுட்டு, அரசுக்கு கீழ் வரக்கூடிய தூர்தர்ஷன்ல அதை வெளியிட்டுட்டு வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படம் வெளியாகிறது. இப்படி ஒரு தூர்தர்ஷன் வெளியிட்டுட்டு அதை உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக யூபியில வரி விலக்கு இல்லாமல் அந்த படத்தை வெளியிடுறாங்க. யூபியில பிஜேபி கவர்மெண்ட்ல யார் தேசத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு எதிராக இருக்கிறார்? அப்ப தேசத்தினுடைய ஸ்திரத்தன்மை எப்போது பாதிக்கப்படும் என்றால் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா. இன்னைக்கு என்ன NCERT உடைய டெக்ஸ்ட் புக்ல 3ஆவதுலயும் 6ஆவதுல இருந்து என்ன எடுத்துட்டீங்க? பிரியாம்பிள் டு கான்ஸ்டிடியூஷன் தூக்கிட்டீங்க. பத்திரிகைகள் எழுதுகிறது ஆக்ட்ஸ் ஃபால்ஸ் ஆன் பிரியாம்பிள் இன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ். யாரு? மோடியுடைய கவர்மெண்ட். எந்த மோடி? கான்ஸ்டிடியூஷன் தூக்கி இப்படி கும்பிட்டாரு. அப்பவே தெரியும் எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்படும் என்று. இன்னைக்கு அதுக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு சிம்பிள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், there is no Indian in this constitution என்று ஆர்கனைசர் பத்திரிகையில எழுதி இந்தியா தன்மை இதுல எதுவுமே இல்ல, அதனால் இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய ஒரு அமைப்பு தான் RSS. இந்த தேசத்துக்கு எதிரான அமைப்பாக அப்போது இருந்தார்கள், இப்போது இருக்கிறார்கள். காங்கிரஸை பார்த்து ஒரு முறை கூட இவர்களால் நேர்த்தியான பதில் சொல்ல முடியவில்லை. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற, இந்திரா காந்திக்கு அப்புறம் இந்திரா காந்தியின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது உண்மை என்ற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டாலும்
அது கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரம். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ராமச்சந்திர குஹா எழுதிய காங்கிரஸை பத்தி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வரலாற்றில் எங்களுக்கு என்று ஒரு இடம் உண்டு. காட்டி கொடுத்ததோ ஆங்கிலேயரிடத்திலே போய் அதற்கான சன்மானம் பெற்ற கட்சியும் காங்கிரஸ் கிடையாது. ஜவஹர்லால் நேரு 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறார்.